சொல்கிறார். அந்த வார்த்தையானது நாம் கேட்டது நடக்கும். கர்த்தர் ஜெபம் செய்வோம். அன்பின் பரமத்தாக்க பண்ணி அப்பா இந்த அருமையான காலை வேலைக்காக ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே அப்பா உங்களுடைய வாரத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் பாராட்டி இருக்க இந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே வேதாந்தத்திலிருந்து சில காரியங்களை வாசிகளை நாங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் ஒவ்வொருவரோடு இடைபடும்படியாக வார்த்தைகள் வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது இது என்னோடு கர்த்தர் பேசுகிறார், என்னுடைய குடும்பத்துக்காக பேசுகிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறுத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாளிலும் கூட மறுபடியும் உங்கள் மத்தியில வருவதற்கு கர்த்தருக்கு ஸ்லாகியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்து ஒரு 5 வருடங்களுக்கு மேல இருக்கும் ஐயா. முன்னாடி அந்த சபை அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு தடவை வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு தடவை வந்து அந்த வார்த்தையை பகிர்ந்துகிட்டிருக்கோம். வெளிநாட்டுக்கு குறைவாக கர்த்தர் மறுபடியும் இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 3 வருஷம் இருக்கு, 4 வருஷம் இருக்கு. கொரோனாக்கெல்லாம் முன்னாடி இல்லையா? வேதாகமத்துல நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவன் சர்வவல்ல தேவன் இயேசு கிறிஸ்து அப்போ இங்க வந்தப்போ கொரோனாக்கு முன்னாடி அது வந்து அங்கே முன்னாடி வந்து சரி செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். வேதாகமத்துல நம்ம தேவன் சர்வவல்ல தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய தேவைகளை நம்முடைய காரியங்களை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று சொல்லிப்பார். நம்ம நினைக்கலாம் என்னுடைய பாடுகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறத யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதின் காலங்களில் அதனை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறதுக்கு அவர் அனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் அவருடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லிப்பார். இந்த நாளிலே செய்தியுடைய தலைப்பு தேவன் தேவைகளை பூர்த்தி செய்வார், தேவன் நம்முடைய காரியங்களை வழங்கி நம்மை திருப்திப்படுத்துவார் என்று சொல்லுவார். தேவன் வழங்குகிறார் என்று சொல்லி, கர்த்தர் வழங்குகிறார் என்று சொல்லி நாளிலே சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. ஆனா வாக்குரைத்தார், திரளான சந்ததியாய் இந்த தேசத்தை நிரப்பும்படியாக அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்ததன்படியே ஆபிரகாமுடைய 100வது வயதுல ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். ஆனா அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில இல்லையா சாராளுடைய கண் சொன்னதுபடி ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்படியாவது அவர் வீட்டுல இருந்தது.
ஆனா நீங்க அந்த 21வது வசனத்துல 21ஆம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆபிரகாம் எல்லா அவருடைய மறுமனையாட்டி அந்த பிள்ளை எல்லாரையும் என்ன பண்றாங்க, அவங்கவுங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கறோம். அப்ப வீட்டுல யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாராலும் ஈசாக்கு மட்டும்தான் இருக்கிறான். அவங்க மற்றவங்க எல்லாம் இஸ்மவேல் அந்த ஆகார் எல்லாரையும் அவங்க அனுப்பி வைத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ 22ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 22 இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அதை சொல்லி இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, 21ஆம் அதிகாரத்துல நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல எல்லாம் ஏற்கனவே சொன்னது போல ஆபிரகாம் என்ன பண்றாரு, அவருடைய பிள்ளையே ஆகார் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அவங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் செட்டில் பண்ணிடுறாங்க. அப்போ வீட்டுல இருக்கிறது இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பு கர்த்தர் என்ன பண்றாரு, ஆபிரகாமை சோதித்தார் இல்லையா. கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல எப்படிப்பட்ட சோதனை பார்த்தீங்கன்னா, வீட்டுல ஏற்கனவே இஸ்மவேல்னு ஒரு பையன் இருந்தா, நல்லா ஜாலியா இருந்தாங்க, நல்லா குடும்பம் சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறமா ஈசாக்குன்ற கர்ப்பப்பிறப்பை கொடுத்துட்டாரு. இந்த நேரத்துல என்ன பண்றாரு, இஸ்மவேல் எல்லாம் அனுப்பிட்டதுக்கு அப்புறமா தான் ஈசாக்கு என்ன பண்ணு பலியிடுன்னு சொல்றாரு. ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா கூட ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பாரு, ஒருவேளை ஈசாக்க பலியிட்டா கூட பரவாயில்ல, வீட்டுல எனக்கு இஸ்மவேல் இருக்கான் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இல்லையா, ஒரு குழந்தை பிறந்தது எத்தனை வருஷமா, 100 வருஷத்துக்கு அப்புறமா வந்த குழந்தை இல்லையா. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அவர் அதை கீழ்ப்படிந்தார் இல்லையா. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை கடற்கரை மணலத்தனையாக வானத்து நட்சத்திரங்கள் உன்னுடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணுவேன், இந்த தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டார். அந்த ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தபடினால என்ன பண்றாரு, துணிந்து அவர் என்ன பண்றாரு, அந்த மகனை பலியிடுவதற்காக அந்த இடத்துல அவர் கொண்டு செல்றாரு. அந்த ஒரு விசுவாசம் அவருக்குள்ள காணப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அவர் கொண்டு போறாரு, வேலைக்காரங்களை நிப்பாட்டிட்டு மலைக்கு போறாரு. மகன் கேட்கிறான், அப்பா எல்லாருக்கும் ஆட்டுக்குட்டிய பலியிடுவதற்கு ஆட்டுக்குட்டி எங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாரு. அங்க போயிட்டு மகனை பலியிட எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாரு. அப்போ மனதுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்திருக்கும், சஞ்சலம் இருந்திருக்கும், தவிப்பு இருந்திருக்கும் இல்லையா. என்ன பண்ண போறேன், இந்த பிரச்சனையில நான் எப்படி மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவருக்குள்ள இருக்கு. ஆனா அவருக்கும் கர்த்தருக்கும் இருந்த அந்த உறவு இல்லையா, எப்படிப்பட்ட உறவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையிலும், போராட்டம் நிறைந்த சூழ்நிலையிலும், என்னுடைய மகனை இழக்க போறேன்ற ஒரு சூழ்நிலையிலும், எனக்கு இருக்கிற எல்லாமே கையை விட்டு போக போகுதுன்ற சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய காதிலே கேட்டது. அல்லேலூயா. பிள்ளையாண்டார் மேல கையே போடாதே அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை ஆபிரகாம் கேட்டது. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், என்ன நடக்க போதோ, வீட்டுல போனா சாரால் என்ன சொல்லுவா, கீழே போனா வேலைக்காரன் என்ன சொல்லுவான், ஊர் ஜனம் கேட்பாங்க, இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பண்ணதப்பா, இது எங்க போட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி அவ்வளவு பதட்டம் இருக்கும். பதட்டத்துல பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாலே கேட்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு கேட்கும். அப்ப இது என்ன கேட்கணும், நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, நம்மளுடைய கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எப்படி இருக்கணுமா, தொடர்புல இருந்து கொண்டே இருக்கணும். பிரச்சனை வரும்போது நான் ஜெபிக்க மாட்டேன், பிரச்சனை வரும்போது நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், பிரச்சனை வரும்போது நான் சபைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் நமக்கு வெளிப்படாது. அப்படி ஒருவேளை என்ன நடக்கும், ஆபிரகாம் அந்த சத்தத்தை கேட்காதபடி பிள்ளையாண்டர் மேல கையை போட்டிருந்தா கர்த்தர் அவர் மேல வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர் இழந்து போயிருப்பார். அல்லேலூயா. இந்த நாளில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு எப்பொழுதும் சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மாறாக இருந்தாலும் அந்த உறவுல நிலைத்திருக்கணும். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருந்தா அது நிச்சயமா நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அப்படியாக நம்ம செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தேவையை கர்த்தர் சந்திக்கிறது. இந்த நாளில் நம்ம செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். அந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவதூதர் வந்து சொல்லி அந்த அப்புறமா 14வது வசனத்துல 13-14 வாசிப்போம். 13-14. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னாக புதரிலே
தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுது. அல்லேலூயா. இன்றைய நாளில உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்துல சொல்லுங்கள், யெகோவா ஈரே. சொல்லுங்க எல்லாரும், யெகோவா யெகோவா ஈரே என்றால் என்ன? கர்த்தருடைய பர்வத்திலே எல்லாம் பார்த்துக்கிறோம். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைய நாளில் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய தேவைகளை வழங்குகிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக கர்த்தர் இந்த நாளில அவர் இருக்கிறார் இல்லையா? இப்போ முதலாவதாக நம்ம அறிந்திருக்கிற ஒரு காரியம், தேவன் நம்முடைய தேவையை முன்பாகவே அறிந்திருக்கிறார். இதனால ஒரு 6-7 குறிப்புகளை நம்ம வேகமாக பார்த்து நம்ம செல்ல இருக்கிறோம் இல்லையா? முதலாவதாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், தேவன் நம்முடைய காரியங்களை பொருட்படுத்துகிறார் என்று சொல்லி அந்த நம்ம முன்னோட்டமாக நம்ம பார்த்தோம். அதனால எதை குறித்தும் கவலைப்படுறாங்க. ஆனா எப்படி அவர் சந்திக்கிறார் என்று சொல்லி 7 காரியங்களை. முதலாவதாக தேவன் நம்முடைய தேவையை முன்பாகவே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஏசப்பாக்கு தெரியும் அப்படின்றது. அநேக நேரம் நம்ம என்ன பண்றோம், ஏசப்பா இது உங்களுக்கு தெரியாதா? நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன் உங்களுக்கு தெரியாதா? நான் எவ்வளவு வியாதியில உடம்பொலியோட இருக்கிறேன் உங்களுக்கு தெரியாதா? இல்லையா? இன்னும் கொஞ்சம் சில பேர் இன்னும் கொஞ்சம் போயிட்டு, இல்லையா உங்களுக்கு காது இல்லையா, கண் இல்லையா, என்ன பார்க்க மாட்டீங்களா, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஆனா வேதாகமத்தை நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி சொல்றாரா, தேவன் நம்முடைய தேவையை முன்பாகவே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு என்ன தேவை என்பதை அவர் முன்பாகவே அறிந்திருந்தனாலதான் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்கனவே கொண்டு போய் வைத்தார். அந்த பிள்ளையான கத்தி மேல போட வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆபிரகாம் கிட்ட சொல்லல, நீ போய் அந்த மலையில எல்லாம் தேடி பாருப்பா, ஒரு ஆட்டுக்கடா இருக்கும், குடிச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்ல. ஏற்கனவே அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு இல்லையா? அவன் பின்னாக ஏறிட்டு பார்க்கும்போது, கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, 13ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் அந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அதோ பின்னாக புதரிலே. ஏற்கனவே அந்த இடத்துல கர்த்தர் நம்மளுக்கு என்ன தேவை என்பதை ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறது? மத்தேயு 6:8. மத்தேயு 6:8. நீ சொல்லுங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு பிதாவை நோக்கி நீங்கள் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவேனால நம்ம ஒரு நாளும் எதை குறித்தும் கவலைப்படுகிறவர்களாக நாம காணப்படுகிறோம். அவர் நம்முடைய தேவைகளை என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 23:1 நமக்கு தெரிந்த ஒரு வருஷம், நான் கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், ஆட்சி அடை. அவர் இல்லையா ஒரு மேய்ப்பனாக இருந்தா அப்படி என்ன பண்ணுவாரு, ஆட்டுக்கு ஆடை மேய்த்து கொண்டு இருக்கிற மேய்ப்பனுக்கு இல்லையா, மாடை மேய்த்து கொண்டு இருக்கிற ஒரு மேய்ப்பனுக்கு அந்த மாட்டுக்கும் ஆட்டுக்கும் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற வேலையில அந்த புல்வெளியில கொண்டு போவாரு, ஏற்ற வேலையில தண்ணீரை காய்க்கும். அதே போல நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்பாக நம்முடைய தேவைகளை அவர் முன்பாக அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. இந்த நாளையில சில நேரங்களில நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எனக்கு தேவை இருக்கு ஆனா இப்ப அது கிடைக்கலையே இல்லையா, இப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வேணும் ஆனா அந்த ட்ரெஸ் கிடைக்கலையே, நல்ல உடம்பு சரியாகணும் ஆனா உடம்பு சரியாகலையே, இல்லையா ஒரு பொருளாதார காரிய தேவை இருக்கு ஆனா பொருளாதாரம் கையில இல்லையே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில இருக்கும். ஆனால் கர்த்தர் இல்லையா சில நேரங்களில இந்த ஏற்ற வேலை அப்படின்னு சொல்லி மனித நம்முடைய ஞானம் வேற, கர்த்தருடைய ஞானம் வேற சொல்லிருக்கல, நம்முடைய நினைவுகள் வேற, அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் வேற அப்படின்னு சொல்லி, அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படியா இருக்குமா, பெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உலக பிரகாரமாக நினைச்சு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நான் என்னுடைய மகனுக்கு மகளுக்கு நான் எதை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுவார். அப்போ நம்ம இந்த நாளில அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா,
தேவன் நம்முடைய தேவையை முன்பாக அறிந்திருக்கிறார். ஆகையினால தேவையை பார்த்து கவலைப்படாதபடி தேவனை பார்த்து நாம் நம்பிக்கை உடையவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவைகளை பெரிதுபடுத்திக் கொண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடாதபடி கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம காணப்படும். இரண்டாவதாக கர்த்தர் நம்முடைய காரியங்களை நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல். தேவன் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்ய தேவன் நமக்கு கொடுக்க அது வழிவகை செய்கிறது என்று சொல்லியிருக்கார். நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக நம்ம பார்த்தோம், நம்முடைய தேவைகளை தேவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். தேவன் அடுத்தபடியாக கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்முடைய கீழ்ப்படிதல் என்று சொல்லியிருக்கார். அவர் இதான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்ப்படிதல் என்று சொல்லியிருக்கார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, உடைய ஏக சுதனை என்ன பண்ணு பலியிடு அப்படின்னு சொல்றாரு. பலியிடுன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் ஏதாவது கேள்வி கேட்டாரு, ஏன் கர்த்தாவே, ஏன் தேவனை எனக்கு இவ்வளவு நாளுக்கு அப்புறமா கொடுத்தீங்க, நான் இதை நம்பி என்ன பண்ணேன், இஸ்மவேலை அனுப்பி விட்டுட்டேன், ஆகாரை அனுப்பி விட்டுட்டேன், ஏற்கனவே சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சுன்னு சொல்ல, எனக்கு 100 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இனிமே எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லலாம் அவரு கேள்வி கேட்கவில்லை, தர்க்கம் பண்ணவில்லை. இந்த நாளையில நாம அறிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் எந்த காரியத்தை நம்மிடத்துல செய்ய சொல்கிறாரோ, எந்த காரியத்தை நம்மிடத்துல அவர் சொல்லுகிறாரோ அதை நாம் கேள்வி கேட்காதபடி உண்மையாய் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்கிறோம். இந்த கேள்வி கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு சில நேரங்களில கர்த்தரிடத்திலிருந்து பதில் வர்றதற்கு கால தாமதமாகும். அந்த கால தாமதத்துல நீங்க சந்தேகத்தோடையே ஒரு கேள்விக்குறியோட இருக்கும்போது சத்ருவானன் உள்ள போந்துடும். சத்ருவான் உள்ள போந்து என்ன பண்ணுவான், இதெல்லாம் நடக்க போதா, இதெல்லாம் உனக்கு வேலைக்கு ஆகுமா, இதை நம்பிட்டு நீ ஏன் இருக்கிற, இது கர்த்தர் உனக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாரு, நீ போய் அதை செய் இதை செய், நீ அதுக்கு பதிலாக அதை பண்ணு அப்படின்னு சொல்லி தவறான உபதேசங்களை உள்ள கொண்டு வந்து சத்ருவான் என்ன பண்ணுவான், நம்மை கர்த்தரிடத்திலிருந்து வழி விலக செய்கிறவனாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தரிடத்துல நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏன் என்று கேள்வி கேட்கிறவர்களாக இல்லாதபடி கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுவதாக அழைக்கப்படுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த இடத்துல எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கலாம். ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை. அல்லேலூயா. எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்க எப்படின்னா கீழ்ப்படிந்தால் சொல்லப்படல, மனம் பொருந்தி. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணும், முழு மனதோடு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. முழு மனதோடு கீழ்ப்படுகிற அந்த காரியத்தை சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது பிதானுடைய சித்தத்திற்கு எப்படி கீழ்ப்படிந்தாராம், பிதா என்னென்ன காரியங்கள்லாம் சொன்னாரோ அது எல்லாத்துக்கும் அவர் கீழ்ப்படித்தார். கடைசியில அந்த கல்வாரி சிலுவையில அந்த வியாகுல வேலையில அவர் ஜெபிக்கிறார், இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்த்தரிடத்துல பதில் வரல. உடனே என்ன பண்றாரு, தன்னை ஒப்பு கொடுக்கிறார். மறுபடியும் ஏன்னு கேட்கல, எதுக்குன்னு கேட்கல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு கேட்கல, அவர் தன்னை முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஏன் என்று கீழ்ப்படிய அந்த கேட்கிற குணம் இல்லாதபடி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உபாகமம் வேதாந்தத்தில் உபாகமம் எடுத்தீங்கன்னா 28ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க, நல்ல ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். உபாகமம் 28ஆம் அதிகாரம், அதுல முதல் 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகமம் எப்படி செய்யணுமா, எல்லாம் கட்டளைப்படி செய்யறதுன்னா என்னது, கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. இந்த நாளிலே நான் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படும். அதுல இருந்து வாசிப்போமே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அடுத்த வருஷம்
என்ன சொன்னாலும் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியணும். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அனைத்து ஆசீர்வாதங்கள் இல்லையா. அதுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை குறித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நமக்கும் உண்டு என்பதை அறிந்து கொள்ளும். 2 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அடுத்தபடியாக 2வதாக கர்த்தர் நம்முடைய தேவைகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியம், கீழ்ப்படிதலுக்கு அப்புறமா தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கீழ்ப்படிதலுக்கு அப்புறமா தான் அற்புதம் நடக்கும். வேதாந்தத்தில் ஒரு சம்பவத்து மூலமா நல்லா சொல்லணும் அப்படின்னா யாருடைய சம்பவத்தை சொல்லலாம்? நாகமானுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவருடைய சரீரத்துல முழுவதும் தோல் வியாதி இருந்தது இல்லையா. என்ன பண்றாரு? எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வர்றாரு. எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்தோடனே என்ன சொல்றாரு? எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? ஆமாம், சோப்பு போட்டு குளிப்பா சரியாடுன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? இவ்வளவு நிறைய சோப்புலாம் வந்துச்சு. இந்த சோப் போட்டா வியாதி சரியாயிடும், அந்த சோப் போட்டா தோல் பலபலன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன சொன்னாரு எலிசா தீர்க்கதரிசி? யோர்தான்ல போயிட்டு 7 முறை முங்கி குளி அப்படின்னு சொன்னாரு. நாகம்மன் கேட்டாரா? இல்ல இல்லையா. அப்ப கீழ்ப்படியில. ஆனா அவளுடைய வாழ்க்கையில அவர் கூட இருந்த நல்ல நண்பர்கள் என்ன சொன்னாங்க? கூட இருந்த இல்லையா என்ன பண்ணாங்க? ஐயா எல்லாம் இதோட கடினமான காரியம் எல்லாம் சொன்னா கீழ்ப்படிஞ்சிருப்பீங்களா, இதை செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி. இது இன்னொரு சத்தியத்தை குறிக்குது. என்ன? நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? நல்ல மனுஷங்களா இருக்கணும். ஆமா, ஐயா நீ எவ்வளவு பெரிய ஆளு, அவன் சொல்றதெல்லாம் கேட்குறீங்க, இவன் சொல்றதெல்லாமா கேட்டுட்டு இருப்பீங்க, நம்ம ஊர்ல இல்லாததா இங்க இருக்கு, வாங்கயா போலாம் அப்படின்னு சொல்லல. கூட இருந்தாங்க, ஐயா இதோட பெரிய காரியம் சொல்ல செய்ய மாட்டீங்களா, சின்னது தானே, நீங்க ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை. அப்ப நம்ம கூட இருக்கிறவங்க நல்ல மனிதர்களாக இருக்கும்போது தான் நமக்கு அந்த ஆலோசனைகள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப என்ன பண்றாரு? நாகமான் போய் கீழ்ப்படிந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய மனுஷன் மூலமாக வந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். 7 முறை 6 முறை முங்கும் போது என்ன நடக்கல? அற்புதம் நடக்கல. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு அற்புதம் நடக்குமா? எத்தனையோ முயற்சித்துட்டேன், எத்தனையோ முறை நான் இதை செஞ்சு பார்த்துட்டேன், எத்தனையோ முறை நான் அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில அற்புதமே நடக்கலையே அப்படின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் முன்குறித்திருக்கிற நேரம் வரும்போது கர்த்தர் என்ன பண்றாராம்? அந்த மாற்றம் 7வது முறை முங்கி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும்போது என்ன நடந்துச்சு? அவருடைய சரீரம் முழுமையாக அந்த குழந்தையின் சரீரம் போல மாறிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அற்புதம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. 3வதாக கர்த்தர் சரியான நேரத்துல தேவைகளை சந்திக்கிறவராக. முதலாவதாக கர்த்தர் நம்முடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை கீழ்ப்படியும் போது நிறைவேற்றுகிறார். 3வதாக கர்த்தர் சரியான நேரத்துல தேவைகளை சந்திக்கிறார் இல்லையா. ஆமா, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சின்ன பாப்பா இருக்கீங்க, இந்த தம்பி இருக்காப்ல, வீட்டுல எனக்கு ஒரு பெரிய ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொன்னா வாங்கி கொடுப்பாங்களா? சைக்கிள் வாங்கினா கூட இந்த பையனுக்கு வாங்கி கொடுப்பாங்களான்னு தெரியாது இல்லையா. வாங்கி கொடுக்க முடியாது இல்லையா. ஏன்? அந்த பையனுக்கு அது தேவையில்லை, இந்த வயசுல தேவையில்லை இல்லையா. வந்தா கீழே விழுந்து அடிபட்டுரும். ஒருவேளை கர்த்தர் சில காரியங்களை அந்த சரியான நேரத்துக்கு என்று அவர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப இது 3வது காரியம், கர்த்தர் சரியான நேரத்துல நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்போ அந்த ஆட்டுக்கடா அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது? அவர் மலை மேல ஏறி போறாரு, அவரும் பையனும் போயிட்டாங்க. விறகுலாம் அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சு விறகுலாம் அடுக்கிறாங்க, பையனை கட்டி மேல வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்கும்னு வச்சுங்களேன் இந்த வேலை எல்லாம் செய்யறதுக்கு. அந்த 2 மணி நேரம் கண்ணுல படாத ஆட்டுக்குட்டிய அந்த கத்தியை தூக்கும் போதுதான், பள்ளியிடும் போதுதான் அந்த என்ன கேட்குது, அந்த சத்தம் கேட்டு அப்பதுக்கு அப்புறமா தான் பின்னிட்டு பார்க்கும்போது அந்த ஆட்டுக்கடா நம்ம கண்ணில் தெரியுது. அப்போ அநேக காரியங்களை நம்ம முயற்சி இருப்போம், ஆனா கர்த்தர் அந்த சரியான நேரத்துல நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். அல்லேலூயா. அப்படியாக அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் இல்லையா. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வேதாகமத்துல பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இல்லையா, ஒரு முக்கியமான வசனம். அது நம்ம வாழ்க்கையில வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் இல்லையா. 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே அல்லேலூயா நேர்த்தியாய் செய்திருக்கிறார் இல்லையா. கர்த்தர் ஒன்றையும் குறைவு வைக்க மாட்டார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது. அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது அவருடைய பிள்ளைகள் இல்லையா. தகப்பன் எப்படி ஒரு தன்னுடைய மகனோ மகளோ இந்த உலகத்துல வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனும் தாயும் நினைக்கிறாங்கல்ல,
ஆனா நம்முடைய பரம தகப்பன் அவருடைய சாயலில நம்ம உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில நம்ம வரைந்திருக்கிறார். தாயின் கதவுல நம்மை சுமந்து தெரியா பாதுகாத்து இருக்கிறார். எப்படி இந்த உலகத்துல நம்மை அவர் வெட்கப்பட்டு விடுவார்? அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது, நான் வெட்கப்பட்டு போற சூழ்நிலையா இருக்குது, நான் இல்லையா மற்றவர்களுக்கு முன்னாடி தலை குனிற சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா கர்த்தரை என்னைக்குமே ஒரு சொல்லவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும், நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லையா, நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேனா, கர்த்தர் சொல்லிடுற காரியத்துக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேனா, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை நான் செஞ்சிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். அநேக காரியங்களை செஞ்சிருப்போம் இல்லையா. உதாரணத்துக்கு அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல 100 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது நம்ம 200 ரூபாய் செலவு செஞ்சு கூட நல்ல பெரிய காரியங்களை செஞ்சிருப்போம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 ரூபாய் காரியமா இருக்கும். அதை நம்ம மறந்து போயிட்டு இருப்போம். ஆனா அதை யோசிக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் அதுக்காக வைத்திருப்பார். நீ 1000 கணக்கில் செலவு பண்ண, லட்சக்கணக்கில் செலவு பண்ண, ஆனா நான் எதிர்பார்க்கிறாங்க 1 ரூபாய் காரியத்தை நீ என்னைக்கு செலவு பண்ணப்பட, அதை நீ எப்ப செய்யப்பட. அல்லேலூயா. அப்போ நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து செய்கிறவர்களாக நம்ம காணப்படுறோம். அல்லேலூயா. கர்த்தர் சரியான நேரத்திலே நம்மை தேவைகளை அவர் சந்திக்கிறார் என்று சொல்லிட்டார். 3 காரியங்களை பார்த்தோம். நான்காவதாக நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம், டச் பண்ணிட்டேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறான்னு பார்த்தோம். எப்படி சந்திக்கிறாரா, கர்த்தர் நம்முடைய நினைப்பதை விட சிறப்பாக சந்திக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைத்து பார்க்கிறத விட சிறப்பா இருக்கு. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இல்லையா, ஒரு சின்ன ஒரு சைக்கிள் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லி, ஆனா கர்த்தர் நம்ம ஒரு பைக்கு கொடுத்து நம்மை மகிழ்விக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை சாதாரணமா ஒரு ட்ரெஸ் இருந்தா போதும், ஆனா கர்த்தர் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறது இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்வார், என்ன செய்யணும்னு தெரியாம திக்கு தவித்து கொண்டிருந்த சூழ்நிலையில மகனை பலியிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்ப இவ்வளவு நாள் ஏற்பாடு பண்ணிட்டேனே இல்லையா, தகன பலிக்கான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டேன், பலிபீடத்தை கட்டிட்டேன், விறகு வச்சுட்டேன், நான் இனிமே என்ன செய்ய போறேன், எங்க போறேன், பள்ளியிடாம திரும்பி போயிடணுமா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அந்த இடத்துல திகைத்து போயிருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரா, அவருக்கு ஒரு ஆட்டுக்கடாவை அந்த இடத்துல வழங்கினார் என்று சொல்றாங்க. நம்முடைய தேவனை நம்பி வந்தவங்க ஒரு நாளும் கைவிடப்பட்ட போனதே இல்லை, வெறுமையாய் போனதே இல்லை. அல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்து நம்பி வந்துட்டேனே, இயேசு கிறிஸ்து நான் சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டுட்டேனே, அவரே நம்பி இருக்கிறேனே, என் வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்பட முடியும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும், என்னுடைய பிள்ளைகளுடைய சந்ததி வர்த்திக்கப்படுமா, என்னுடைய குடும்பத்துல திருமண காரியங்கள் நடக்குமா, என்னுடைய குடும்பத்துல கணவன் குடிகாரரா இருக்கிற என் கணவன் ரட்சிக்கப்படுவாரா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம வேதனையோடு கலக்கத்தோட என்ன செய்வோம்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் நாம் நினைப்பதற்கு மேலாக அவர் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. இந்த வேதாந்தத்துல வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3:20 நம்ம வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அல்லேலூயா. பொறுமையா வாசித்துவாங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு எப்படி செய்யறாராம், வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்கு அவர் காரியங்களை வாய்க்க செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்ல தேவனை ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. அவர் நமக்கு வாக்குரைத்த தேவனாய் இருந்தால், அவர் நமக்கு காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்குரைத்தால் அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. யோசுவா ஜெபித்த போது நானும் என் வீட்டாரும் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆனும் என் கணவனும் என் குடும்பமும் என் பிள்ளைங்க எல்லாரும் நான் கர்த்தரை சேவிக்கணும், ரட்சிப்புகளாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஜெபித்துக் கொண்டிருந்தா கர்த்தர் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தா அது நிச்சயமாகவே நிறைவேறும். அல்லேலூயா. வாக்குரைத்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. பேதுரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறைப்பட்டு எங்க போறாரு, மன்னிக்கவும் பவுல் என்ன பண்றாரு, அவர் ரோமாபுரிக்கு சிறை பிடிச்சிட்டு கூட்டு போறாங்க, இதுல கப்பல்ல கூட்டு போறாங்க. அந்த இடத்துல என்னாச்சு, படகு அந்தகாரப்பட்டு புயல் சூழ்ந்துருச்சு, இருளா இருக்கு.
என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை பவுலுக்கு அங்க வெளிப்பட்டு என்ன பண்ண, மரணம் உங்களை உங்களுக்கு சேதப்படுத்துவது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு தேவன். அவரு அதை மக்களுக்கு எல்லாம் சொல்றாரு, நம்மளுக்கு வந்து உயிர் சேதம் வராதுப்பா, படகு கப்பலுக்கு தான் சேதம் வரும், நம்ம எல்லாம் தப்பிச்சு கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே அவர் விசுவாசித்தார். அதனாலதான் என்ன பண்ணாங்க, அவரோட அவங்க எல்லாம் நீந்தி தப்பி என்ன பண்ணாங்க, மெலிதா தீவுன்ற இடத்துக்கு போயிட்டாங்க. இல்லையா, அங்க போனாலும் அவருக்கு ஒரு சோதனை இருந்தது இல்லையா, பாம்பு கடிச்சது. எல்லாரும் சொன்னாங்க இவன் தப்பிச்சு வந்தாலும் இவன் பெரிய பாவி அப்படின்னு சொல்லி முத்திரை போட்டாங்க. ஆனா என்ன நடந்தது, பவுலு சாகலை இல்லையா. ஆனா அவரோடு இருந்த தேவன் என்ன பண்ணாரு, அந்த தீவுல அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அங்க இருந்த மனிதர்களுக்கு விடுதலை கொடுத்தார். என்ன நடந்துச்சு, ஒருவேளை அவங்க எல்லாம் நினைச்சாங்க நாங்க படகுல வரும்பொழுது எல்லாத்தையும் நாங்க இழந்துட்டோமே, படகுல இருந்ததெல்லாம் போட்டோமே, எங்க படகெல்லாம் சேதமாயிடுச்சு, கப்பல்லாம் சேதமாயிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த தீவை விட்டு வெளியே வரும்போது எப்படி வந்தாங்களாம், மிகுந்த பொருட்களோட அவங்க அனுப்பி வச்சாங்க. தீவுல இருந்தவங்க எப்படி அனுப்பி வச்சாங்க, எல்லா பொருள் கொடுத்து அப்ப நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஒருவேளை இந்த நாளில் நம்ம இழந்த சூழ்நிலையில இழப்பின் மத்தியில நம்ம காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். என் கையில இருக்கிறதெல்லாம் போயிடுச்சே, நான் எல்லாவற்றையும் எழுந்து நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம இந்த நாளில் அப்படி காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், முன்பு இருந்த காட்டிலும் கர்த்தர் நம்மை சிறப்பாக ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற சர்வ வல்ல தேவன். அல்லேலூயா. எரேமியா 33 வாசிப்போம். எரேமியா 33 3ஆம் வசனம். எரேமியா 33:3 வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம உலக பிரகாரமா நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம்ல, இது என்ன செய்யலாம், இது எப்படி செய்யலாம், அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரம். ஆனா கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது, கர்த்தரை நோக்கி நம்ம வேண்டிக் கொள்ளும் போது அவர் எப்படி உத்தரவு கொடுக்கிறாராம், அது முதல்ல அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், உத்தரவு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் கல்லோ மண்ணோ இல்ல, பதில் பேசாத தெய்வம் அல்ல. அவர் எப்படி பண்ற தேவன், உத்தரவு கொடுக்கிற தேவன். அவர் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரா, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்ல தேவன் என்ன சொல்றாரா, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நாளையில எந்த காரியத்தை குறித்து நீங்க பாரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வேண்டும். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பார், நான் எதிர்பார்க்கிறதை விட கர்த்தர் எனக்கு மேலானவைகளை செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசம் இல்லையா நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இல்லையா. நம்ம வாழ்க்கையில ஒரு கதவு அடைப்பட்டா கர்த்தரால 10 கதவு 1000 கதவை ஓபன் பண்ண முடியும். அல்லேலூயா. நமக்கு எதிராக சத்ருவான் வந்து ஒரு கதவை மூடலாம், ஆனால் பல கதவுகளை திறக்க அவரால் முடியும். ஆகையினால இந்த நாளில தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய திட்டத்தை விட பெரியது என்பதை நாம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையுமே எப்படி போட்டது, விசுவாசத்தை அடிப்படையாக போட்டது. நம்ம விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் அது நமக்கு நடக்காது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக கர்த்தர் நம்முடைய தேவைகளை நமக்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக கர்த்தர் நம்முடைய தேவைகளை சரியான நேரத்தில் பூர்த்தி செய்வார் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக கர்த்தர் நாம் நினைப்பதை விட அவர் என்ன பண்றாரோ மேலான காரியங்களை, சிறப்பான காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. ஐந்தாவதாக இந்த நாளில கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில நாம் அற்புதத்தை பெறவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லை, நம்ம ஒரு சிறிய பாடலை நம்ம பாடி பின்பு தொடர்ந்து நம்ம தேவ செய்திகளாக நம்ம கடந்து செல்வோம் இல்லையா. நமக்கு தெரிஞ்சு பாடல் இல்லையா.
திருப்தியாக்கி நடத்திடுவார். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அநேக நேரங்களில கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார், கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரு. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே என்ன பண்ணிடுறோம்? வீட்டுக்குள்ள வச்சு கூட்டி வச்சிடும். நம்ம என்ன பண்ணுமா? பிறருக்கும் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. 10 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய் கொடுக்கணும், 100 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் கொடுக்கணும். கர்த்தருக்கும் கொடுக்கணும், பிறருக்கும் கொடுக்கிறவர்களாக நாம் மாறணும். அப்படி கொடுக்கும்போது தான் கர்த்தர் அதுல மகிமைப்படுத்துறார். இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீர்கள் அதை தான் கேட்பார் இல்லையா? நம்ம வேற எந்த காரியத்தை செஞ்சாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் மகிமையில 2ஆம் தடவை வரும்பொழுது வலதுபுறமும் இடதுபுறமும் எல்லாரையும் பிரிப்பார். அப்போ வலதுபுறத்துல இருக்கும் பார்த்து சொல்லுவார், நான் பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், வியாதியா இருந்தேன், எல்லா நேரத்திலும் நீங்கள் எனக்கு ஆத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம ஏழை எளியவர்களை, நம்ம விட கஷ்டத்துல இருக்கிறவர்களை நினைத்து பார்க்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக நாம காணப்படுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லுவாங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். வாழ்க்கையில கர்த்தர் பிறருக்கு கொடுக்க வைக்கிறவர்களாக, மீதம் எடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த தேவைகளை சந்திக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்பேற்பட்டவருடைய தேவைகளை சந்திக்கிறாராம்? தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவருடைய தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது அந்த வசனம் வாசிப்போம். மத்தேயு 6 அங்க இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்ப இவையெல்லாம் அல்லேலூயா. நம்ம கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறவர்களாக காணப்படுகிறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? எல்லாவற்றையும் தேடிட்டு கர்த்தரிடத்துல நிற்கிறோம் இல்லையா? அப்படியாக இல்லாதபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக. ஆபிரகாம் என்ன பண்ணாரு இல்லையா? கர்த்தர் சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஈடுபடிந்து அவருக்கு அப்படியே அவர் சொன்னபடியே அவர் என்ன பண்ணாரு? பிள்ளையை கொண்டு வந்து பலியிட அவர் வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. அந்த பலியிட அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் கர்த்தரை உண்மையாக தொழுது கொள்ள அவர் வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அப்படி கர்த்தரை கனம் பண்ணினபடினால்தான் அவருக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சங்கீதம் 34 வாசிப்போம். சங்கீதம் 34 சங்கீதம் 34:10 வாசிப்போம். சங்கீதம் 34:10 நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய காரியங்களை அவரிடம் நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அவரை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. இந்த நாளில கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாத இருக்கும்படியாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களாக நம்ம காணப்படுறோம். ஐயா, இந்த
இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தை தொடர்ந்து 34வது வசனத்தை மத்தேயு 6:34 பார்த்தீங்கன்னா ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்த நாளைக்கு அதின் மாடு போதும். இப்போ நம்ம என்ன பண்றோம், அநேக நேரங்கள்ல இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இல்லையா பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சு முன்னாடி நடக்கும், அவன் குழந்தை பிறந்தா எப்படி நடக்கும், அவன் ஸ்கூலுக்கு எங்க போறது, இல்லையா அநேக காரியங்கள் கொடுத்து அப்படியே இருக்கும். ஆனா அதுக்காக நம்ம திட்டமிடாம இருக்கக்கூடாது. வாழ்க்கையை நம்ம திட்டமிட்டு நடக்கும், இல்லையா நம்மளுக்கு என்ன இருக்கோ, இல்லையா என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றபடி நம்ம திட்டமிடுகிறவர்களாக நம்ம காணப்படணும், இல்லையா அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க, இல்லையா நம்முடைய கையில என்ன கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதன்படி நம்ம திட்டமிட்டு செயல்படணும். அநேக இடத்துல என்ன பண்றாங்கன்னா திட்டமிடாதபடி செயல்படுகிறபடினால இல்லை காரியங்கள் வாய்க்காம போகிறது அப்படின்னு சொல்லி வேதாந்தத்துல ஒரு வசனம் இருக்கு. நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம செய்யப்பட்டா அதுக்கு என்ன செலவாகும், எப்படி செலவாகும், என்ன பண்ணணுன்றத முதல்ல பிளான் போட வேண்டும். போடாதபடி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அது பாதியில முடிந்துவிடும் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி இந்த நாளில் வாக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி சந்திப்பாராம்? நாம் அவரை தேடும்போது, முதலாவது அவருடைய நாமத்தை தேடும்போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக. இந்த நாளில் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவேன், பின்பாக அவர் எல்லாவற்றையும் எனக்கு அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், என்னுடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாக நம்ம காணப்படும். ஒருவேளை இந்த நாள்ல ஒரு சூழ்நிலையில நமக்கு இல்லாதது போல இருக்கும், ஆனா கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன். அந்த எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்துல பெரிய ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கு, இல்லையா பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கு. அப்போ கர்த்தர் எலியாவுக்கு என்ன சொன்னாரு, கேரி தாற்றங்கரையில போயிட்டு அங்க போய் எது அப்படின்னு சொன்னாரு. கேரி தாற்றங்கரையில போய் எதுன்னு சொன்னா அவர் என்ன பண்ணாரு, கேரி தாற்றங்கரையில போக மாட்டேன், நான் வேற எங்க போவேன், வேற ஒரு ஆற்றங்கரையில போய் இருப்பேன், அங்க கொஞ்சம் நல்லா இருக்கு, அங்கெல்லாம் நம்ம மரம் கொடி செடியெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா நிழலா இருக்கு, இல்ல பக்கத்துலயே கடைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எலியா போயிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. கற்பனையில அநேக நேரங்களில் கற்பனைகளை நல்லா தட்டி விடுவாங்க. இப்போ கொஞ்சம் கற்பனைகளை தட்டி விடுவாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரு, கேணி ஆற்றங்கரையில போயிருக்கு. அவர் பக்கத்துல இன்னொரு ஆற்றங்கரை இருக்கு, சரியா நம்ம சொல்லாம குடியிருப்படின்னு சொன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் இருன்னு சொன்னா இல்ல நான் எனக்கு கிளாம்பாக்கத்துல புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, நான் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி புது பஸ் ஸ்டாண்ட்ல போய் இருந்தோம்னா என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கு கரெக்டா சொல்லுங்க. அற்புதம் நடக்குன்னு சொன்னீங்க முன்னாடி, கர்த்தர் நினைச்சது அதுக்கு அதெல்லாம் ஓகே. என்ன நடந்திருக்காது, எந்த காரியம், எந்த காரியத்துக்கு அவங்க போக சொன்னாரு கர்த்தர் அங்க போய் கேணி தாற்றங்கரையில போய் இருன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அங்க போனாரு, ஊர்ல பஞ்சம் இருக்கு, நீ கேணி தாற்றங்கரையில போய் இருன்னு சொன்னாரு. கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு கீழ்படிஞ்சு கர்த்தர் சொன்ன இடத்துல போய் இருந்தனாலதான் கர்த்தர் அனுப்பின காக்கா அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்து. அல்லேலூயா. இல்ல நான் கோயம்பேடுக்கு பதிலாக கிளம்பாக்கத்துல போய் இருப்பேன் அப்படின்னு சொன்னா காக்கா எங்க வந்திருக்கோம், கோயம்பேடுல வந்துட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு இல்லையா. அநேக நேரங்களில் நம்ம பண்ற தப்பு, கர்த்தர் நம்ம ஒரு இடத்துல ஒரு காரியத்துல நிலைத்திருக்க சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், அதை செய்யாதபடி இதை விட அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுறோம். அதனால கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. இதை நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாக. அப்போ கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்பியிருக்கிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதே நேரத்துல அந்த கேள்வி தாக்கங்கள்ல தண்ணி வத்தி போச்சு. இப்போ கர்த்தர் மறுபடியும் கைவிடல, என்ன பண்ணிட்டாரு, நீ சாரிபாத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அங்க போனா நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம இந்த பிரசங்கத்துல சொல்ற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு பஞ்சத்துல இருந்து டெய்லி அப்பமா இறைச்சும் சாப்பிட்டுட்டு நாக்கு செத்து போச்சு, வயிறு காஞ்சி போச்சு அப்படின்ட்டு அப்புறமா கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ சாரிபாத்து வீட்டுக்கு போப்பா, சாரிபாத்துல பண்ண அங்க ஒரு விதவையை கொண்டு நானு உனக்கு போஷிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு. எப்படி சொல்லிட்டாரு, உன்ன போஷிப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் உடனே மனசுல என்ன கற்பனை பண்ணுவேன், போனேன்னா எனக்கு நல்லா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி
நம்முடைய மனித இயல்பு அதுதான் இல்லையா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உடனே நம்மளுடைய கற்பனை எப்படி போயிடுது, அப்படி போயிடுது. ஆனா அங்க போனாதான் தெரியுது இல்லையாக்கு என்ன இருக்கு, அந்த வீட்லயே அந்த அம்மா வீட்டுல என்ன இருக்கு, ஒரு படி மாவும் கலசத்துல என்ன இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருந்தாரு இல்லையா. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த உண்மையா அந்த முதல் இதை எடுத்துட்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்த கர்த்தருடைய ஊழியக்காரன் நம்ம கூட முதல் கனியை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆலயத்துல கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா. ஒருவேளை அந்த அம்மா நானும் பையனும் தான் இருக்கிறோம், கடைசி சாப்பாடு நல்லா செஞ்ச ஒரு நல்ல அடையை தூக்கி வச்சுட்டு கடைசியில சட்டியில நம்ம வீட்டுல தோசை போல எடுத்துட்டு லாஸ்ட் தோசை ஊற்றும் போது எப்படி ஊற்றுவீங்க, யாராவது ஆக்ஷன்ல காட்டுங்க. லாஸ்ட் தோசை ஊற்றும் போது எப்படி ஊற்றுவீங்க, சின்னதான் ஊற்றுவோம். அது ஊத்துனதுக்கு அப்புறம் ஊற்றும் போது எப்படி ஊற்றுவீங்க, சட்டியை தூக்கி இப்படி பிடிச்சிட்டு அப்படி. ஆமா, நம்ம இருந்தா அப்படிதான் பண்ணுவோம். ஊழியக்காரன் கொடுக்கும்போது அப்படி முதல்ல இதை தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நானும் என் பையனும் சாப்பிட்றோம், இது கடைசி மாவு வலிச்சு கொடுத்துடலாம். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணல, வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நல்ல ஒரு அடையை முதல்ல எடுத்துட்டு வந்து ஊழியக்காரனுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் எப்படி இருந்ததான். அப்புறமா யாரு, அவங்க 2 பேரும், அவங்க அம்மாவும் அந்த பையனும் எலியாவும் சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்களா, அவங்க குடும்பத்தார் அனைவரும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை போஷிப்பார். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய வல்லமை உள்ளது. நம்ம 6வது பார்ப்போம். கர்த்தர் எப்படி நம்ம தேவைகளை சந்திப்பாரா, எதிர்பாராத விதத்திலே நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. நான் இப்ப சொன்ன எலியாவுக்கு காக்கைகளை கொண்டு அவர் போஷித்தார் என்று சொல்லி பார்ப்போம். அதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 17:20 பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி 17:20 வாசிக்கிறோம். கடுமையை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிற காரியம் என்ன, தேவனால் கூடாது. கர்த்தர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமா, விசுவாசிக்கலாமா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதத்துல அநேக காரியங்களை சந்திக்கிறார். அவர் எப்படி சந்திக்கிறாரா, நம்ம விசுவாசம் அதிகமாக இருக்கும்போது, கடுகளவு விசுவாசம் தான் மழையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா பெயர்ந்து போகும். நம்மளால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்முடைய காரியங்களை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், அநேக நேரங்களில் கர்த்தர் எனக்கு இப்படிதான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது போட்டுருக்கோம் இல்லையா. அதனாலதான் நமக்கு ஆசீர்வாதம் தடைகள் இல்லையா. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் வீட்டில் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க இல்லையா, சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க அப்பா நினச்சிட்டு இருந்தாரா, அவனுக்கு இன்னும் ஒரு இந்த 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு நல்ல சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம், பெரிய சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் அந்த பையன் அடம் பிடிச்சி இல்லையா, தெருவில் சின்ன சின்ன பசங்க ஓட்டுற மாதிரி அந்த சின்ன சைக்கிளை காட்டி எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சிருந்தான். அவங்க அப்பா யோசிச்சிருக்காரு, எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் முடி அவனுக்கு நல்ல பெரிய சைக்கிள் வாங்கி தராங்க. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்கவே இல்லை, அடம் பிடிச்சிட்டே இருந்தான். வேறு வழி இல்லாமல் அந்த பையனுக்கு என்ன பண்ணாரான், அந்த சின்ன சைக்கிளை வாங்கி கொடுத்தான் இல்லையா. நாம நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட சொல்லவே கூடாது. எனக்கு இப்படி வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு தேவைகளை சொல்லலாம். ஆனால் இப்படிதான் வேணும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதனால ஆசீர்வாதத்தை ஏன் நல்ல ஒரு வீடு வேணும், நல்ல ஒரு உதவி வேணும், அதெல்லாம் சரி. ஆனா எனக்கு இப்படிதான் வேணும், அந்த பையனை போல எனக்கு இந்த சைக்கிள் தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவனுக்கு வைத்திருந்த பெரிய ஆசீர்வாதத்தை அந்த பையன் இழந்து விட்டான் என்று சொல்லி பார்ப்போம். கர்த்தர் எப்படி வழங்க வேண்டும் என்று சொல்லி நாம தீர்மானிக்க கூடாது. அவர் நமக்கு உதவி செய்வார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று மட்டும் நம்ம என்ன பண்ணுமா, விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக 7வதாக கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறாரா, இந்த உலகத்துல
அநேக காரியங்கள் குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது தேவை இது தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பிதாவானவர் நமக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்காங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா எது இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய அன்பு, இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள், அவரை மட்டுமே நம்ம வாஞ்சிக்கிறவர்களாக இருக்காங்க. அதுதான் முதல்ல நம்ம பார்த்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்போ இதான் நமக்கு கொடுக்க வேண்டியதே அவர் விடுதலை கொடுத்து தீர்த்தார். அது என்னது? நம்முடைய பாவிகளாக இருக்கும்போது, நம்ம அக்கிரமங்கள் மீறுதல் செய்யும் போது அவர் இந்த உலகத்துல வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டிருக்கார். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ள காணப்படும். ஏன் முதலாவதாக அதுதான். இந்த தேவைகள், இந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அற்புதங்கள் எல்லாம் பின்பாக நமக்கு வரும். நமக்குள்ள முதலாவது காணப்பட வேண்டியது கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த மீட்பின் ரட்சிப்பு, அந்த பாவ விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அது நமக்குள்ளாக இருக்கிறதா? அல்லேலூயா. அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை இன்னுமாக எனக்குள்ள பாவ உணர்வு இருக்கு, குற்ற உணர்வு இருக்கு, நான் ஜெபிச்சுட்டேன், ஆனாலும் எனக்குள்ள சத்துருவான வந்து நீ பாவி, நீ அதை செஞ்ச, உன்னால இது முடியாது, உன்னால இதை செய்ய முடியாது, உன்னால இதை பெற்றுக்கொள்ள முடியாது, உனக்கு இது நன்மை உண்டாகாது அப்படின்னு சொல்லி குற்ற உணர்வு கொடுத்துட்டே இருந்தானா, இந்த நாளில நாம் என்ன பண்ணணும்? அந்த குற்ற உணர்வுல இருந்து வெளிவரும். நாம் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கோம். யோவான் 1:12 அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே அவரை பிள்ளைகளாக ரட்சிப்பு. என்னைக்கு நம்ம அவருடைய விசுவாசத்தினால அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோமே, அப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்கோம். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும், அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள வேணும். அப்படி நம்ம இருக்கும்போது, அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாக நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு, அந்த மீட்பின் அனுபவத்தை பெற்றவர்களுக்கு, பாவ மன்னிப்பின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து வந்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்தவர்களுக்கு தான் நம்ம தியானித்தோம்னா எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம முதலாவதாக செய்ய வேண்டிய ஒரு காரியம், எனக்குள்ள அந்த ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறதா? பாவ மன்னிப்பின் ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறதா? அனுதினமா நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேனா? கர்த்தருக்கும் எனக்கு இருக்கிற அந்த உறவு எப்படியாக இருக்கிறது? ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தானே, நான் கீழ்ப்படுகிறேனா? கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த பலியிடுகிறதற்கு ஒப்பு கொடுத்தானே, நான் என்னை ஜீவ பலியாக கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? என்னுடைய சுயம் சாம்பலாக மாறிவிட்டதா? கர்த்தர் என்னோடு இருந்து செய்ய சொல்கிற காரியங்களை நான் உண்மையாய் செய்கிறேனா அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அதை நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதனால நம்ம ஜெபித்து முடிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு நிச்சயம் நமக்கு தேவை. இந்த நாளில கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் பாவங்களை அவர் மன்னித்து இருக்கிறார், எனக்கு ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறது, நான் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை அறிக்கை செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நான் பிறருக்கு சொல்லுவேன், அநேகரை இயேசு கிறிஸ்துவாக நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அவருக்காக நாம ஏதாவது செய்ய வேண்டும். நாம இங்க நம்ம நிறைய நேரத்தில் சாட்சி சொல்றோம். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். இங்க நம்ம சாலையத்துல சாட்சி சொல்றது ஒரு பகுதி. ஆனா அதை நம்ம என்ன பண்ணணும்? வெளியில இருக்கிற மற்ற நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணுமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது சொல்றதுக்கு நம்ம வெட்கப்பட்டு கொண்டு இருந்தோமே என்று சொன்னால் கர்த்தரால் எப்படி கிரியை செய்யணும்? அவர்கிட்ட நன்மையை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கோம். இலவசமாய் பெற்ற நன்மையை நம்ம என்ன பண்ணுவோம்? இலவசமாய் கொடுக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். இல்லையா? அதனால நம்ம ஜெபிக்கலாமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கும், அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அவர் நம்மோடு பேசியிருக்கிறார், உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமை கைவிடாத தேவன் நம்மையும் கைவிட மாட்டார். இல்லையா? நான் இறந்து விடுவேனோ, இது என் கைவிட்டு போய்விடுமோ என்று சொல்லி ஒருவேளை இல்லையா அங்கலாய்ப்படி சூழ்நிலை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் அவருடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணினார். கர்த்தர் வாக்குரைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தார். ஆகையினால இந்த நாளில நாம் ஒரு தீர்மானத்தோடு இந்த நாள் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல அழைக்கப்படும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவர் அந்த அற்புதத்தை செய்தாரே என்று சொன்னால், இன்றும் அவிசுவாச பிள்ளைகளாக இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.
ஹalleluya ஹalleluya thank you Lord thank you ஜெயசுரப்பா நன்றி 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 இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட நாம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்துல நீங்க தேவையோடு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் உங்களுடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இன்றைய நாளில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம், நல்லா கவனிங்க, இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய தீர்மானம், கர்த்தர் என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நான் என்ன செய்ய போறேன், நானும் என் வீட்டாரும் என்ன செய்ய போகிறோம், என்னால கர்த்தருக்கு என்ன நன்மை உண்டாக போகிறது, கர்த்தருக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அவர் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரு, என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்து இருக்கிறாரு, நான் கர்த்தருக்கு என்ன செய்ய போகிறேன். ஒரு ஆத்மாவையாவது நான் ரட்சித்து இந்த சபைக்கு கொண்டு வருகிறேனா, ஒரு ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்த போகிறேனா, நம்ம சபை கட்ட வேண்டும், சபை விரிவாக்கப்படுத்த வேண்டும்லாம் வாஞ்ச இருக்கு. ஆனா நான் எத்தனை ஆத்மாவை நான் சபைக்கு கொண்டு வர போறேன். கர்த்தர் உங்க இடத்துல இந்த நாள்ல ஒரு கேள்வியாக வைக்கிறார். தீர்மானம் எடுப்போமா? இந்த வருடத்துல 6 மாதத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஆதி வருடம் கடந்து போய்விட்டது. இந்த வருடத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னும் 6 மாதங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 6 மாதத்துல ஒரு 10 பேராக்காக நான் புதுசா சுவிசேஷத்தை சொல்லுவேன். இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு 10 பேருக்காக இயேசு நல்லவர், நான் இந்த சபைக்கு போனேன், இந்த போதகர் எனக்காக ஜெபித்தார், இந்த இடத்துல நாங்க கூடி ஜெபித்தோம், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், உங்க கடன் பிரச்சனை மாறும், நீங்களும் எங்க சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேரை நீங்க ஆதாயப்படுத்த விரும்புறீங்க? 6 மாதத்துல ஒரு 10 பேருக்காக சொல்லுங்க, ஏசப்பா உங்க மூலமா குறைஞ்சது 2 பேர் இந்த சபைக்கு கொண்டு வரோம். அல்லேலூயா. நீங்க எல்லாம் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தாதான் கர்த்தர் இல்லையா இந்த சபையை வளர்ந்து பெருக சொல்றாங்க. அல்லேலூயா. தீர்மானம் எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது இல்லையா நம்ம விதைக்க வேண்டும் இல்லையா, விதைக்க வேண்டியது பொறுப்பு, தண்ணீர் ஊற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு, விளைய செய்கிறவர் அவர். அல்லேலூயா. இந்த நாளில நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தீர்மானம் எடுங்க இல்லையா. அவங்க கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, என் வாழ்க்கையில அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்லுங்க, எங்க சபையில இந்த அற்புதம் நடந்ததுன்னு சொல்லுங்க. கர்த்தர் அவர்களோடு பேசுவார், அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் கணக்கில் அநேக புதிய ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? அந்த தீர்மானம் எடுக்காதபடி இந்த நாள்ல இங்க இருந்து கடந்து செல்ல வேண்டாம். ஏதோ ஆலயத்துக்கு வர ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டாம். கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஆத்மா ஆதாயம் செய்யணும், ஆத்மா ஆதாயம் செய்யாதபடி ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா. உலகத்துல இயேசு கிறிஸ்து வருகிற வந்ததனுடைய நோக்கமே அழிந்து போகிற ஆத்மாக்களை மீட்டெடுக்கும்படியாகும். அதற்காக தான் அவர் நமக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அழிந்து போகிற ஆத்மாக்களை மீட்டெடுக்கும் பொறுப்பை நம்ம இடத்துல அவர் கொடுத்தது. எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் ஆத்மா ஆதாயம் செய்ய போறேன், ஆத்மா ஆதாயம் செய்ய போறேன். இன்னும் இருக்கிற 6 மாதத்துல ஒரு 10 பேருக்காவது நான் சுவிசேஷத்தை சொல்ல போறேன். மாதம் நான் சொல்ல போறேன். மாதம் அந்த 10 பேருக்கு மட்டும் தான் சொல்ல போறேன் இல்லையா. ஊரா போய் சொல்லணும்னு அவசியம். அந்த 10 பேரை நீங்க புரிச்சு வச்சீங்க. 10 பேருக்காக தைரியமும் ஜெபிங்க. 10 பேருக்கா நீங்க மாசம் நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க, வாரம் சொல்லுங்க, சபைக்கு அலைங்க. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. சபை வளர்ந்து பெறுகிற சபையாக மாறுகிறது. அன்பின் பரம தகப்பனே அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட தகப்பனே அப்பா சோஸ்திரம் குணசேகர் ஐயா சபையில நாங்கள் வரவும் தகப்பனே அப்பா சோஸ்திரம் இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறும். கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை கேட்டாங்க, நீர் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்று பார்த்தோம். எல்லாருடைய தேவைகளை சந்திக்கிறேன், உமக்கு நன்றி. எந்த ஒரு காரியத்தோடு வந்திருந்தாலும் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு தகப்பனே கடன் பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு எந்த ஒரு நாளுக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் நீர் ஒரு விடுதலை கொடுக்கிறேன். நல்ல சுகம் பலன் ஜீவன் உண்டாகட்டும், அற்புதம் நிகழட்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தது. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குணசேகர் ஐயாக்காக, துணைவியாருக்காக, மகன்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில நீ முன்குறித்திருக்கிற காரியங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி பாருங்க.
இந்த நாளில் அப்பா அதிசயங்களை செய்கிறேன், அற்புதங்களை செய்கிறேன். நமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். அப்போ ஒருவேளை விடுதலை பெறாதபடி பாவத்தின் அடிமைத்தனத்தில் யாராவது சிக்கல் தெரிந்தால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்தத்தை தெளித்து செல்கிறோம். அதனால ஒரு விடுதலை உண்டாகட்டும். அப்ப யாருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ, கணவன் ரட்சிக்கப்படணும், பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், பேர பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், யாருக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ அவருடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லிப்பாங்க. நாளை விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனுடைய கடந்து வருகிறபடினாலே உமக்கு நன்றி. அற்புதம் செய்கிறபடினாலே உமக்கு நன்றி. விடுதலை கொடுக்கிறபடினாலே நன்றி. கடன்பாடுகளை நீக்கப்படுகிறபடினாலே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 செலுத்தி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி பிரகாரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். நாமம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமென், ஹalleluya. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். சங்கீதத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இன்னைக்கு என்ன சங்கீதம் வாசித்தோம்? 113 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் எடுத்து வாசிக்க. அதுக்கு முந்தின வசனம், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்க, போன வருஷம் நம்ம இப்படிதான் இருந்தோம், அதுக்கு முந்தின வருஷம் நம்ம இப்படிதான் இருந்தோம், அதுக்கு முந்தின வருஷம் நம்ம இப்படிதான் இருந்தோம். அப்படிதானே? இதேதான் இருக்கிறோம்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த சங்கீதத்துல? கொஞ்சம் இதுல இருந்து மேல உயர்த்துறாங்க. அந்த அந்த பிரபுக்களோடும் அந்த மேன்மை வருது பாருங்களேன். அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல வருவது போல சரீர பிரகாரமாகவும் வரணும். அப்படிதானே? இப்ப நீங்க இருந்த வண்ணமாகவே இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தை என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பணும். அப்படிதானே? இன்னைக்கு கேட்ட பிரசங்கம் என்ன பிரசங்கம் சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க. தேவைகளை சந்திக்கும் தேவன். ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கும். உங்க தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கரண்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார். இப்போ நமக்கு என்ன தேவை? நம்ம சபைக்கு என்ன தேவை? இடம் காரணம் இல்லை. 4 பேர் வந்தா உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அப்படிதானே? 4 பேர் வந்தா அவங்க சேர் போட்டு உட்காரதுக்கு இடம் இல்லை. கரெக்டா இருக்கு. 20 பேருக்கு 15 பேருக்கு சரியா போச்சு. இதை விட நம்ம பெருசா என்ன செய்யணும்? போகணும், கட்டணும். என்ன செய்யணும்? இடம் இருக்கா? இடம் இருக்குது. ஆனா கட்டணும், பணம் இல்லை. நம்ம யாரும் முயற்சிக்கவே இல்லை. கொஞ்சம் முயற்சி செய்வோமா? கொஞ்சோடு முயற்சி செய்வோம். சரியா? விசுவாசத்தை செயல்படுத்தும். பாருங்க, ஐயா நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. அந்த பிரசங்கம் எல்லா வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். ஆனா இன்றைக்கு நம்மளை தொட்ட ஒரு வசனம் அதுல இருக்கு. எது? மத்தேயு இல்ல மத்தேயு 17 மத்தேயு 17:20 வாசிங்க. அதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம். என்ன சொல்லி இருக்குது? ஐயா பேசுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது? அவிசுவாசத்தை எடுத்து போட்டுருவோம். சரி, எடுத்து போட்டாச்சு. ரைட். அடுத்து கொஞ்சம் விசுவாசம் கூட நம்ம செயல்பட்டா நீங்க சொன்னது நடக்கும். சுருக்குமா? அவ்வளவுதான். சரி, என்னவா? கூடாத காரியம் நம்ம செய்யணும். விசுவாசத்தோடு செய்யணும். விசுவாசத்தோடு சபையை கட்டணும். சரிங்களா?
கட்டுவோமா? சபையை கட்டுவோமா? யாரெல்லாம் கட்டணும்னு சொல்றீங்க கையில் வச்சு? ஆமாம், எல்லாருக்கும் கட்டணும்னு தான் ஆச்சுங்க. இப்போ நம்ம 12 பேரும் இப்போ 24 பேரும் இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆசை, சபை என்ன செய்யணும்? கட்டப்படணும். சரி, சபையை நம்ம கட்டுவோம் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. ஐயா இந்த மாதத்தில் பத்திரிக்கைக்கு ஐயா செய்தி கொடுத்தாங்க. நம்முடைய மங்களராஜ் ஐயா அவர் செய்தி கொடுத்தாங்க. எழுந்து கட்டுவோம் பாருங்க. அது எங்க இருக்கு? நெகேமியா 2ஆம் அதிகாரம். நெகேமியா 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துல 18ன்னு நினைக்கிறேன். பாருங்க. என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும். என்ன எல்லாரும் சொல்லுங்க. என் தேவனுடைய கரம் என் மேல, உங்க தலைமையில கை வைங்க. என் மேல நன்மையா இருக்கிறது, நன்மையா இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்து, அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள். எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? எழுந்து கட்டுவோம் வாருங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுந்து கட்டுறோம். எதை? அல்லேலூயா. நான் சென்னைக்கு வந்த புதுசுல ஒரு சபைக்கு போனேன். அந்த சபை கட்டப்படல, ஒரு ஓலை கொட்டைகளை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ஓலை கொட்டைகள் எத்தனை நாள் இருக்கும்? 2.5 வருஷம் தான் தாங்கும். அதுக்கு ஓட்டை விழுந்தாலும் தண்ணி உள்ள வந்துடும். அப்ப இந்த ஓலை கொட்டையை இல்லாம கட்டணும்னா என்ன செய்ய அப்படின்னு முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ணும்போது என்ன போடணும்? அடுத்த கட்டம் ஓலை நீக்கிட்டு அடுத்தது என்ன போடணும்? ஓடு தான் போடணும். பணம் இல்லைல்ல, எப்படியாவது ஒரு காரியம் செய்து முடிக்கணுமே அப்படின்னு ஓடு போடணும். அப்போ நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து சபையை கட்டுவோம் அப்படின்னு முயற்சி சொன்னோம். அவங்க எல்லாரும் ஒத்து வந்தாங்க. எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டு முயற்சி செய்து ஜெபம் பண்ணி ஓடு போட ஆரம்பித்தோம். போட்டு முடிச்சாச்சு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே மாதிரி நம்ம இப்ப செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? செய்ய முடியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் நம்மளை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். வேதவசனம் அப்படித்தானே சொல்றது. எழுந்து கட்டுவோம், நம்ம கட்டுவோம் தானே சொல்றாங்க. வேதவசனம் என்ன சொல்லுது? இப்ப யாராவது கட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லுதா? இல்ல, எழுந்து கட்டுவோம் பாருங்கள். அல்லேலூயா. இப்போ சரி, நம்ம சர்ச்சை கட்டியாச்சு. ஐயா அவன் மட்டும் தான் சர்ச்சை நடத்துவார். அங்க கூட யாரு நடத்துவா? அந்த உட்காந்துருக்காரு. அவர் எதுக்கு கொண்டு வச்சிருக்கிறாரு? அவர் பேர் என்ன? சரின்னு வச்சு நடத்துவாரு. ஒரு காலத்துக்கு பிறகு சரின்னு வச்சு ஆண்டவர் என்ன செய்வாரு? நடத்துவார். பிள்ளைகள் சரியில்லைன்னா வேற பிள்ளைய வச்சு என்ன செய்ய போறாரு? நடத்த போறாரு. பிள்ளைகள் ஒத்துழைப்பு தரலாட்டினா வேற பிள்ளைகள் வச்சு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வாரு. அப்படி நம்ம நம்புவோம். இந்த சபை வாழையடி வாழையா தேவனால் நடத்தப்படுவதற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கவனிச்சுங்க. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லுங்களேன். பலனுண்டு யார் சொன்னா? யாரோ ஒரு அம்மா சொன்னாங்க. அம்மா பேர் என்ன பேரு? மேரி அம்மாவுக்கு எல்லாரும் கை தட்டுவோம். நமக்கு செய்ய என்ன உண்டு? நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் நம்மளால செய்ய முடியும். சரிங்களா? இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு காணிக்க ஒரு கவர்ல போட்டு சபை கட்டுறதுக்கு நீங்க கொண்டு வந்து கொடுங்க. பணம் கேட்டுட்டுன்னு வராம போயிடாதீங்க. இல்ல பைசா கேட்கறாங்கன்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? வராம போயிடக்கூடாது. கண்டிப்பா வரணும். உங்களால ஏன்றதை கொடுங்க. எனக்கு இவ்வளவு தனியா முடியும்னு உங்களால ஏன்றதை கொடுங்க. நல்ல உற்சாகமா செய்து கொடுங்க. சபையை கட்டுவோம், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க இந்த சபையை கட்டணும்னு வந்தோம். ஆனா சில சூழ்நிலைகள், காரணங்கள் இங்க கட்ட முடியல. நம்ம அதை செய்ய முடியல. பிறகு இன்னொரு ஆளை கொண்டு வந்தோம். அவர் கார்ல பார்த்தாரு இந்த இடத்த. அரக்கோணத்துல இருந்து ஒருவர் பார்த்தாரு. அப்பவும் கட்ட முடியல. நிறைய தடை, விசாரிச்சு போராட்டம். அவர் காரையே ரிப்பேர் பண்ணி போட்டு இங்க நாங்க கட்ட வர்றோன்னு வரும்போது அவர் காரு வீல் பஞ்சர் ஆகி ஒரு நாள் ஃபுல்லா ஒரே இடத்துல நிற்கும். அவ்வளோ பெரிய போராட்டம், கட்ட விடாம பயங்கர போராட்டம். ஆனா தேவன் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு
ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்க போறோம், செயல்பட போறோம். கரங்களை தட்டி கர்த்தரை இதுக்கு இடையில நாங்க ஒரு 11 சபைகளை கட்டி திறந்திருக்கோம். எத்தனை சபையை கட்டி திறந்திருக்கோம்? 11 சபைகளை கட்டி திறந்திருக்கோம். ஆனா ஒரு சபை பிரதிஷ்டை கூட ஐயா வரல. எந்த செக்கு பிரதிஷ்டைக்கு நீங்க வரல. காரணம் ஐயாவுடைய கால் பிழைக்கணும், நடக்க முடியல, பஸ்ல ஏற முடியல, இறங்க முடியல, ரொம்ப தூரம். நாங்க வந்து ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கோம். ஐயா வந்து பக்கத்து கடைசியில் என்ன ஊர்? அம்பத்தூரா? ரெட் ஹில்ஸ் பக்கத்துல இருக்கிறாங்க. எங்களை அடிக்கடி நாங்கள் என்ன செய்ய முடியல, சந்திக்க முடியல. கர்த்தருக்கு சுத்தமானா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளால இயன்ற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டு ஆண்டவருடைய சபையை என்ன செய்ய போறோம்? கட்ட போறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆமா, இந்த தெருவுக்கு ஒரு சபை வேணும். அந்த சபை இருந்து சபை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை. அல்லேலூயா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை. அல்லேலூயா. கனடா வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில்னு ஒரு பேராயம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஐயாவும் அதில் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், அதில் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த சபையை ஆண்டவர் கட்டுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அல்லேலூயா. ஆமாம், முத ஒரு சபையை நாங்கள் குருவாஞ்சேரியில் கட்டினோம். கட்டுறதுக்கு முன்னாடி அந்த சபை வந்து சேலையில தான் கட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சேலையில ஒரு சிஸ்டர் 50 சேரீ கொடுத்தாங்க. 50 சேரீ கொடுத்தாங்க. 50 சேரீயை வச்சு கட்டி அதில் தான் சர்ச்சை நடத்தணும். ஜெபிக்க பிறகு தார்பாயில கட்டி, தார்பாய் பேனர் இருக்குல்ல, பேனர்ல கட்டி சர்ச்சை நடத்தணும். அதுக்கு பிறகு சீட்டு போடுறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்து மேலே மட்டும் சீட்டு போட்டோம். இன்னைக்கு 18 லட்சம் ரூபாய்க்கு அந்த சர்ச்சையை கட்டி பிரதிஷ்டை பண்ணி முடிச்சிருக்கோம். அதில் நாங்கள் தான் போய் திறந்துருக்கோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சபையையும் கர்த்தர் கட்டுவார். எழுந்து கட்டுவோம். 3 விஷயம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, நம்ம தான் கட்ட போறோம். ஆமா, நம்ம தான் மற்றவங்ககிட்ட ஏதாவது காணிக்கு வேண்டி சபையை கட்ட போறோம். கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எழுந்து கட்டுவோம் வாருங்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து எழுந்து கட்டுவோம் வாருங்க. ஏன் அப்படி நம்ம செய்ய போறோம்னா, கர்த்தருடைய கரம் அந்த வசனத்துல இருக்கு பாருங்க. நெகேமியாவில் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் 2:18. நெகேமியா 2:18. கர்த்தருடைய கரம் என்மேல் நம்பிக்கையாய், என்மேல் நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. தீமையா இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமாகவோ தீமையாகவோ எதிராகவோ இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நம்மை தாழ்த்தி நம்மை கீழ்ப்படிந்து, ஐயா அன்னைக்கு பிரசங்கத்தில் தெளிவா சொன்னாங்க, எல்லாரும் நம்ம தாழ்த்தி கீழ்ப்படிந்து செயல்படும் போது தேவனுடைய கரம் நமக்கு எப்படி இருக்கும்? நன்மையா இருக்கும். அல்லேலூயா. ஆகினால் எழுந்து கட்டுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு 4வது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த 4வது ஞாயிற்றுக்கிழமை நாங்க வருவோம். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நாங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்க ஏதாவது என்ன செய்யணும்? கர்த்தருக்காக செயல்படணும். கொஞ்சம் விசுவாசத்துல என்ன செய்யுங்க? செயல்படுங்க. ஏதாவது ஒரு காரியம் செய்யுங்க. நீங்க 12 பேர் ரவுண்டா உட்கார்ந்து பேசி ஒரு காரியம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆமென். செய்யலாமா? கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படியே கர்த்தர் செய்வாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கல்லின் மேலே சபை கட்டுவேன், என் சபையை நானே கட்டுவேன். காணிக்க இருக்கலாம். கல்லின் மேலே சபை கட்டுவேன், நானே கட்டுவேன் என்று